செய்ய வந்திருக்கிறாரு. அவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழகத்திற்கு அவர் ஆட்சி காலத்தில் இழைக்கப்பட்ட கேடுகள், தீமைகள், துரோகங்கள் அவற்றை நான் தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்டு வருகிறேன். ஆகையினாலே கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்காமல், வந்து பார்வையிடுவதற்கு கூட நேரத்தை ஒதுக்காமல், நீட் தேர்வை கொண்டு வந்து திணித்து, சமூக நீதிக்கு கொள்ளி வைத்து, நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து, முல்லை பெரியாறு பென்னிக்கு கட்டிய அணை வலுவாக இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கேரள அரசுக்கு புது அணை கட்டுவதற்கான ஆய்வறிக்கை தயாரிக்க அனுமதி கொடுத்த இந்த துரோகங்கள் மன்னிக்கப்பட முடியாதவை. தமிழ்நாட்டின் கோடானு கோடி மக்களினுடைய எதிர்கால வாழ்வுக்கு உலை வைப்பவை. ஆகையினால் அவரை எதிர்த்து இந்த தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான, அகில இந்தியாவிலே தலைமையிலான கூட்டணி இங்கே அதிக இடங்களை பெற்றிருக்கின்ற பங்கீட்டில், தொகுதி பங்கீட்டிலே அதிக இடங்களை பெற்றிருக்கின்ற அதிமுக பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்காக இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை நானும் எங்கள் கழக கண்மணிகளும் அர்ப்பணிப்புணர்வோடு அந்த வெற்றிக்கு பாடுபடுவோம்.